பாடல்கள் எழுதியது சமண முனிவர்கள். இது முப்பாலாக பிரித்திருக்காங்க. முப்பால் அப்படிங்கும்போது அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். அறத்துப்பால் 13, பொருள்பால் 24, காமத்துப்பால் 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் பிரிச்சிருக்காங்க. அறுசுவை உண்டி அமர்த்திலால் ஊட்ட, இது அறத்துப்பாலில் உள்ள பாடல். அறுசுவை உண்டி அமர்த்திலால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வரிஞராய் சென்றிருப்பார் ஓரிடத்து கூழ் எனின் செல்வம் ஒன்றுண்டாக வைக்கப்பாற்றண்டு. அறுசுவையுண்டி அமர்த்திலால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வரிஞராய். அறுசுவை உண்டி அமர்த்திலால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வரிஞராய் சென்றிருப்பார் ஓரிடத்து கூழெனின் செல்வம் ஒன்றுண்டாக வைக்கப்பாற்றண்டு. அறுசுவையுள்ள உணவை அன்பு மனைவி இன்னும் உண்ணுக என்று ஊட்டி உபசரிக்க உண்டு மகிழ்ந்தவர்கள் வாழ்க்கை அப்படியே நிலைத்திருக்காது. ஒரு நாள் மாறும், ஏழ்மை அடையக்கூடும், வறுமையால் வாட நேரிடும், ஒரு வாய்க்கூலிற்கு பிறர் வீடு தேடிச் சென்று பிச்சை எடுக்கவும் நேரலாம். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் செல்வம் நிலையாமைதான். நிலையற்ற செல்வம் சீமானை ஏழையாக்கும், செல்வனை வறியவனாக்கும் அப்படின்னு இந்த அறத்துப்பாலில் செல்வம் நிலையாமையை பற்றி சொல்கிறாங்க. சரியா? துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்துகுள் பல்லாரோ உண்டுக அகடுரை யார் மாட்டும் நில்லாத செல்வம் சகடக்கால் போல வரும். இந்த பாடல் அடிக்கடி வரும். சகடக்கால் போல வரும். துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோ உண்க அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். சிறுக சிறுக சேர்ந்த பெருஞ்செல்வம் ஆனாலும் அப்பெருஞ்செல்வம் இருக்கும்போதே நட்போடும் சுற்றத்தோடும் பகிர்ந்து உண்டு வாழுங்கள். இல்லையேல் அச்செல்வம் உங்களை விட்டு ஒரு நாள் ஓடிவிடும். வண்டி சக்கரம் போல் சுழலும் செல்வம் நிலையாமையை எண்ணி அது இருக்கும்போதே அதன் பயனை அனுபவித்து மகிழ்க அப்படின்னு இந்த பாடலோட விளக்கம். யானை எருத்தம் பொலிய குடை நிலக்கி சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினை ஒப்ப வேறாகி வீழ்வார்தாம் கொண்ட மனையாளை மாற்றார் கொள். யானை ஒருத்தம் பொலிய குடை நிலக்கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினை உவப்ப வேறாகி வீழ்வார்தம் கொண்ட மனையாளை மாற்றார் கொள். யானைப்படை சூழ வெண்கொற்ற குடை விளங்க படை நடத்தி சென்ற பேரரசர்கள் நிலைகூட ஒரு நாள் மாறுமா. யானைப்படை சூழ வெண்கொற்ற குடை விளங்க படை நடத்தி சென்ற பேரரசர்கள் நிலைகூட ஒரு நாள் மாறும். அவர்களும் நாடிழந்து படையிழந்து நலிவடைய நேரும். அவர்களின் பட்டத்தரசிகள் பகை மன்னர்களால் சிறைப்படவும் நேரலாம். ஓரிடத்தில் நிலை இல்லாதது உருண்டோடும் செல்வம் அரசனையும் ஆண்டியாக்கிவிடும். இந்த யானையொருத்தம் அந்த பாடலோட பொருள். நின்றன நில்லா என உணர்ந்து தொன்றின ஒன்றின வல்லே செயின் செய்க. நின்றன நில்லா என உணர்ந்து தொன்றின வல்லே செயின் செய்க. சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது கூற்று. நின்றிருக்கும் என்று நிலைத்திருக்கும் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் நாம் நினைத்து தேடிய செல்வம் நிலைக்காது. ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். எனவே இப்போதே செல்வம் இருக்கும்போதே பிறருக்கு உதவி வாழ வேண்டும். நல்லறவற்றை செய்திட வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளாக கழியும். நமது வாழ்நாள் ஒரு நாள் திடீரென்று முடிந்துவிடும். சினம் கொண்டவரும் காளான் நம் உயிரை ஒரு நாள் முற்றிலுமாக கவர்ந்து சென்று விடுவான் அப்படிங்கிறத இந்த 4வது பாட்டோட நின்றன நில்லா என உணர்ந்து அந்த பாடலோட பொருள். எண்ணானும் ஒன்றுதம் கையுற பெற்றகால் பின்னவாதென்று பிடித்திர முன்னே கொடுத்தார் உயர்போவர் கோடில் தீக்கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். எண்ணானும் ஒன்று தம் கையுற பெற்றகால் பின்னவாதென்று பிடித்திர முன்னே கொடுத்தார் உயப்போவார் கோடில் தீக்கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். எப்படியாவது பாடுபட்டு தேடிய செல்வத்தை பிறருக்கு உதவி வாழாமல் பிற்காலத்தில் தனக்கு உதவும் என்று பூட்டி வைத்து வாழ்பவர் வாழ்க்கை கொள்ளும் காளான் பிடியில் இருந்து மீள முடியாது போகும். எனவே பிறருக்கு உதவி வாழும் வாழ்க்கையே இரவா புகழ்பெற்ற நன்னெறியில் செல்வதற்கான சிறந்த வழியாகும். என்னாலும் ஒன்றுதம் கையுற பெற்றகால் பின்னவாதென்று பிடித்திர முன்னே கொடுத்தார் உயப்போவார் கோடில் தீ கூற்றம் தொடுத்தாரும் செல்லும் சுரம். கூற்றம் அப்படின்னா இங்கே சுரம் யமன். இளைத்த நாள் எல்லை இகவா, அதாவது இளைத்த நாள் எல்லை இகவா பேத்தொரிyi கூற்றம்
குதித்துவாய்ந்தார் ஈங்கில்லை ஆற்றம் பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தளியும் தன்னம்படும் இளைத்தனால் எல்லை இகவா பிழைத்தொருகி கூற்றம் குதித்தாய்ந்தார் ஈங்கில்லை ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தளியும் தன்னம்படும். வாழ்நாள் இவ்வளவுதான் என்று விதித்த எல்லையில் இருந்து யாராலும் மீள முடியாது. எமன் பிடியில் இருந்து தப்பி அதிக நாள் வாழவும் முடியாது. எனவே இன்று பொருள் நிறைய பெற்றிருப்பவர்களே, ஏழை எளியவர்களுக்கு உதவி வாழுங்கள். செல்வத்தை பிறருக்கு வழங்கி மகிழுங்கள். நாளை என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. வாழ்நாள் முடிந்தும் சாவுப்பறை ஒலித்தாலும் ஒலிக்கலாம். எனவே இருக்கும்போதே அறம் செய்யுங்கள். இது நாலடியார் பாடல் பொருள். தோற்றம் சால் ஞாயிறு நாளியா வைகளும் தோற்றம் சால் ஞாயிறு நாளியா வைகளும் கூற்றம் அளந்தும் நாளுண்ணும் ஆற்ற அறம் செய்யாதருடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதிரில். தோன்றி மறையும் சூரியனால் உண்டாகும் இரவையும் பகலையும் அளவாக கொண்ட நாள் என்ற வாளால் எமன் வாழ்நாள் ஒவ்வொன்றையும் ஒன்று தீர்த்து வருகிறான். எனவே உயிருடன் இருக்கும்போதே அடுத்தவருக்கு உதவி வாழும் அன்புடையவர் ஆகுங்கள். இல்லை என்றால் மனிதனாய் பிறந்தும் பயனில்லாது போய்விடும். மனித பிறவியின் பயனே பிறருக்கு உதவி வாழ்தல் என்பதாகும். வைகளும் நாள்தோறும் அப்படின்னு தோற்றம் சார் ஞாயிறும் நாளியா வைகளும் அப்படின்னா நாள்தோறும் கூற்றம் அளந்து நும் நாளுண்ணும் ஆற்ற அறம் செய் அருளுடையீர் ஆகுமீன் அறம் செய் அருளுடையீர் ஆகுமீன் யாரும் பிறந்து பிறவாதீர் இல். செல்வர் யாம் என்று தாம் செல்வுளி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கருங்கொன்மோ வாய் திறந்த மின்னு போல் தோன்றி மருங்கரம் கெட்டுவிடும். செல்வர் யாம் என்று தாம் செல்வுளி எண்ணாத இன்று பெருஞ்செல்வம் பெற்றிருக்கிறோம் என்ற இருமாப்பில் நாளை என்ன நடக்கும் என்பதை உணராது வாழ்பவர் செல்வமும் வாழ்க்கையும் இருளில் தோன்றி மறையும் மின்னலைப் போல அவர்களின் செல்வமும் வாழ்க்கையும் இருப்பது போல இருந்து மறைந்துவிடும், முடிந்துவிடும். எனவே இருக்கும் போதே பிறருக்கு உதவி வாழ்தல் பெருமை எனப்பட்டது. இது செல்வம் நிலையாமை. அறத்துப்பாலில் செல்வம் நிலையாமை அப்படிங்கிற இதில் இருக்கிறதுனால அதை பற்றியே வருது. செல்வர் யாம் என்று செல்வுளி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கருங்கும் வாய் திறந்த மின்னும் போல் தோன்றி மருங்கரம் கெட்டுவிடும். உண்ணான் ஒளி நிறான் ஓங்கு புகழ் செய்யான் துண்ணரும் கேலி துயர்கலையான் கொன்னே வழங்கான் பொருள்காக இருப்பேனேல் இழந்தான் என்றெண்ணப்படும். தானும் உண்ணாமல் பிறருக்கு உதவி பெருமைப்படாமல் புகழ் சேர்க்காமல் தன் சுற்றத்தார் துயர் துடைக்க பொருளை தந்து உதவாமல் தேடிய செல்வத்தை வீணே பூட்டி வைத்து காத்திருப்பவன் வாழ்க்கை சீச்சி வாழ்க்கையா அது. அப்படிப்பட்டவன் இருந்தென்ன போயென்ன, அவன் இருந்தாலும் இறந்தவனாகவே கருதப்படுவான். கொன்னே அப்படின்னா வீணே. உண்ணான் ஒளி நிறான் ஓங்கு புகழ் செய்யான் துண்ணரும் கேலி துயர்கலையான் கொன்னே அப்படின்னா வீணே. வழங்கான் பொருள் காத்திருப்போனால் இழந்தான் என்றெண்ணப்படும். ஆனா என்ன சீச்சி வாழ்க்கையா அது அப்படின்னு எண்ணப்படுமா. உடாதும் உண்ணாதும் தாம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார் கொடாது வைத்தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாடா உய்த்திட்டும் தேனீக்கரி. உடாதும் உண்ணாதும் தாமுடம்பு செற்றும் கெடா நல்லறமும் செய்யார். அடுத்தவரை நெருங்கிவிடாது தானும் உண்டு மகிழாது பாடுபட்டு திரட்டிய தேனி பிறர் எடுத்து செல்ல தேனீக்கள் தாம் இழந்து சாகும். அதுபோல் பாடுபட்டு தேடிய செல்வத்தை பகிர்ந்துண்டு வாழாதார் வாழ்க்கையும் செல்வமும் வான்முட்டும் மலைவள மிக்க நாட்டு தலைவனே அவர்களுக்கும் உதவாது அடுத்தவருக்கும் பயன்படாது பறிபோகும்.